முழு இருதயத்தோட அவரை தேடணும். நிறைய நேரத்துல ஆராதனைக்கு வந்தா நம்ம முழு இதயத்தோட தேடுறோமா? என்ன இந்த பக்கம் திருப்பி உட்கார வைக்காம போயிட்டாங்க. நீங்க எப்படி தேடுனீங்க நான் பார்க்கல. போனா எந்த சபைக்கும் போனா எல்லாத்தையும் பார்க்கறது தான் எனக்கு வேலை. பார்க்கறத இங்க வச்சு சொல்றது தான் எனக்கு வேலை. ஆவியானவர் எனக்கு என்ன சொல்றாரு அந்த விஷயத்தை கண்டிப்பா எங்கனாலும் சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழு இருதயத்தோட அவரை தேடணும். நிறைய பேர் என்னன்னா கை தட்டுனா தான் தட்ட முடியுது. நிறைய பேர் பாடுனா தான் பாட முடியுது. இல்ல, ஆலயத்துக்கு வந்துட்டா ஆண்டவரும் நானும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பாடி பக்கத்துல இருக்க அக்காவெல்லாம் பார்க்க கூடாது. சொல்லுங்க, பக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல இருக்க அக்காவெல்லாம் பார்க்காதீங்க. அந்த அக்கா நம்மளை உயர்த்த முடியாது, அந்த அக்கா நம்மை மேன்மைப்படுத்த முடியாது. யாருதான்? ஆண்டவர் தான் எவனையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும். பக்கத்தக்காவுடைய கையினால் ஆகும் போட்டிருக்குதா? எப்படி போட்டிருக்குது? ஆண்டவரால் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கா என்ன நினைச்சா என்ன? பாரு, என்னடா இதுக்கு பெரிய அபிஷேகம் வந்துருச்சு போலயே, அப்போ என்ன குதி என்ன சொல்லட்டும். அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க நீங்க துதித்து 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 அவரை ஆராதித்து ஆராதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா.